தமிழகத்திற்கு நிதியும் நீதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு நிதியும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. நீதி இருப்பதனால்தான் தமிழக மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டும் அதே ஸ்டாலின் கட்சி விபி சிங் முதல் மன்மோகன் சிங் வரை மத்தியில் அவர்கள் ஆண்டு ஏறக்குறைய 5 அமைச்சர்களை கொண்டு அவர்கள் கொடுத்த திட்டங்களை விட தமிழகத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். நிதியை பொறுத்த மட்டில் இது ஒரு வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், அதற்கு என்று எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. அந்த கணக்கீடின்படி நாம் வெள்ள நிவாரணத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பேரிடர் நிவாரணத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கீட்டின்படி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீதியும் கிடைத்திருக்கிறது, நிதியும் கிடைத்திருக்கிறது. ஸ்டாலின் இதை ஏதோ பொதுவாக தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தியில் நல்லாட்சி நடந்து மறுபடியும் நல்லாட்சி வர இருக்கிறது. அதை பொறுத்து கொள்ளாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் காங்கிரஸை விட ஸ்டாலின் அதில் உரிமை கொண்டாடுகிறார். ஆக நீங்க என்ன உரிமை? இதே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, நீங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கட்டும், ஏறக்குறைய இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் நீங்கள். இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் வந்திருக்குதா? ஆக இதற்கு முன்னால் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தீர்கள், என்ன வளர்ச்சியை கொண்டது? அரசு அதிகாரிகள் வீட்டிலேயே அவர்கள் சில இடங்களில் போதைப் பொருள்கள் வைப்பதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதும், வாகனங்களில் போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது என்பதும், இங்கே கண்ணகி நகரில் நான் போட்டி போட்ட தென்சென்னையில் கண்ணகி நகரில் நான் போகும்போதே பெண்கள் வைத்த முதல் கோரிக்கை இங்கே உள்ள கஞ்சா பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தாய்மார்களின் கோரிக்கையாக இருக்கிறது.